விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இது குறித்து பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா நம்மோடு இருக்காங்க. வணக்கம் மேடம். அதாவது இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகளை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது, நீங்க எப்படி அதை வந்து எடுத்துக்க போறீங்க? முழுமையா மக்கள் எங்களை நம்பி பணத்துக்கு விலை போகாம ஜனநாயகப்படி எங்களுக்கான வாக்கு கொடுத்துருக்காங்கன்றதை தான் நாங்கள் பார்க்குறோம். முன்ன எடுத்த வாக்கை விட நாங்கள் அதிகமாக எடுத்திருக்கோம். மக்கள் வந்து இப்போ நேரடியாக உங்களுக்கு தெரியுது, ஜனநாயகம் இல்லைல்ல பணநாயகம் தான் வென்று இருக்குன்னு தெரியுது. இது யாராவது மறுத்து பேச முடியுமா? ஒரே ஒரு ஆள் வந்து சொல்லுங்க பார்ப்போம், இல்லை நாங்கள் நேர்மையாக வாக்கு வாங்கணும்ட்டு முடியாது. ஆனால் அதில் ஒரே ஒரு கூட்டம் நாங்கள் மட்டும்தான் நேர்மையாக சொல்லிக்க முடியும். ஒரு வாக்கும் என்னுடையது. நாங்கள் வந்து வாங்கலை, பெற்றிருக்கோம். காசு கொடுத்து வாங்கலை, அதை பெற்றிருக்கோம். எங்களுடைய கொள்கைகள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் கட்சியை தெரிஞ்சுக்கிட்டு வாக்கு செலுத்தியிருக்காங்கன்ற பெருமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு மத்தியில், இந்த ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் நாங்கள் நின்று போராடி ஒரு தேர்தலை சந்தித்து வென்று முடிச்சு வந்திருக்கோம்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். மக்களை இன்னும் அரசியல்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும், அரசியல்படுத்தணும். காசு மட்டுமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்காது. அந்த 2000 ரூபாய் பிளாங்க் கிளியர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. மக்கள் வந்து 2 கட்சியுமே காசு கொடுத்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியுமே சரி, 2 கட்சியுமே காசு கொடுத்துருக்காங்க. அது எல்லா மீடியாவுக்குமே தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் அதுக்கான ஆக்ஷன் இல்லை. இப்போ நீங்க சிங்கப்பூர் மாதிரிய நாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சம்பந்தமா ஏதாவது ஒரு வாக்காளருக்கு 1 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கனாலே அந்த கட்சியோட ரெகக்னைசேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்கங்க. அது நாடு இது. அதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு மத்தியில் நாங்கள் நின்று போராடுறதே எங்களுக்கு பெரிய விஷயம் தான். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ அந்த நாட்டு மக்கள் போல் நம்ம நாட்டு மக்களையும் மாற்றணும். அதுக்கு வந்து நாங்கள் அரசியல் படுத்தணும். அதை தான் நாங்கள் இதுக்கப்புறம் செய்ய போகிறோம். இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? நிறைய புகார்கள் வந்து எழுந்திருந்தது, வாக்காளர்கள் பணம் கொடுக்குறாங்க, பரிசு பொருள் உள்ளிட்ட புகார்கள் வந்திருந்தது. இப்போ அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? தேர்தலாலையும் செயல்படவே இல்லைண்ணா. எங்களுக்கு மட்டும்தான் செயல்பட்டுச்சு. எங்களுக்கு மட்டும் முழுக்க செயல்பட்டது. நாங்கள் எதாவது அவசரமாக போனோம்னா கூட எங்களுடைய காரை சோதனை பண்ணுறது, எங்களுடைய வாகனங்களை சோதனை பண்ணுறது, மற்றபடி எங்கள் கூடயே எப்பா காசு இல்லைப்பா, நாங்களே வந்து எப்படி தேர்தல் நடத்துகிறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 நாள் தான் கூட வரீங்கல்ல, தெரியாதா இன்னும் உங்களுக்குனாலும் எங்களை விடுறது இல்லை. ஆனால் வெளிப்படையாக ரோட்டில் நின்றுக்கிட்டு சேலையும் வேஷ்டியும் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, காசே விநியோகப்படுத்துறது, இதெல்லாம் பார்த்து கண்டும் காணாதமா இருக்காங்க. காரணம் எங்க அண்ணன் சொல்றது போல அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்வார்ல, அதுதான். அது அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கிறதால இப்போ வந்து கண்டும் காணாதமா செயல்படாம இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் எங்க கிட்ட வரும்போது நாங்க அதை மாத்தி காட்டுவோம். இப்போ வந்து தொடர்ச்சி இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த 10.5% இடஒதுக்கீடு ஒரு பேசு பொருளாகவே இருந்தது. பாமகவும் திமுகவும் இந்த இது குறித்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரி பிரச்சாரத்தை வந்து முன் வச்சிங்க? இந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க 10.5% பிரச்சாரத்தை மட்டுமே முன் வச்சு இத்தனை வாக்குகள் வாங்கியிருந்தா நாங்கள் பெருமைப்பட்டிருப்போம். உண்மையாகவே நான் பெருமைப்பட்டிருப்பேன். ஆனால் அவங்க நடுவில் கையாண்டது வந்து ஒரு அருவருக்கத்தக்க விஷயம். ஒரு அவதூற பரப்பி, ஒரு கட்சியினுடைய தலைவரே வந்து ஒரு அவதூற பரப்பி அந்த சமுதாயத்து மக்களுடைய வாக்குகளை நான் வாங்கியே ஆகணும், இந்த அளவுக்கு நான் சதவீதம் வாங்கி ஆகணும்ன்ற நிர்பந்தத்தால் அவர் வேற்று கட்சியினரை, நாம் தமிழர் கட்சியினர் சேர்ந்த வேட்பாளரே பேரை குறிப்பிட்டு பேசினது தான் ஒரு மிகப்பெரிய தாக்கமாக நான் பார்க்குறேன். இப்போ காசு கொடுத்தா ஓட்டு போடுற மக்கள் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மக்கள். அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க. அப்போ அது அவதூறுன்றதை எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்க? சில மக்கள் தான் இல்லை, இவங்க வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, இது வேற மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்குன்றதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்போ இதுதான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டாங்க. இதனால வந்து எங்களுக்கு வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே போல பணப்பட்டுவாடா, இது போல நிறைய காரணிகள் இருக்கு. வெறும்னே அந்த 10.5% இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, அதை தானே நாங்களுமே வலியுறுத்துறோம். நாங்கள் ஒரு துளி அளவு கூட நாங்கள் அதுல இருந்து வேறுபாடலை. இத்தனைக்கும் சொல்ல போனா இடஒதுக்கீடு இல்லை, இதை பங்கீடுன்ற முறையில் நாங்க பரப்புரை பண்ணோம். எவ்வளோன்னு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பங்கீடா கொடுங்க, ஒதுக்கீடு கொடுக்காதீங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க தான் முன் வச்சோம். அதே போல வழக்கம் போல எங்களுடைய கொள்கைகள் தான். இப்போ விவசாயம் சார்ந்த ஆடு மாடு வளர்த்தல், அது மாதிரி நிலமும் வளமும் சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்தையுமே நாங்கள் முன் வச்சோம்.
அதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுக்கு தெரியும் அடிப்படை கொள்கைகள்லாம் எப்படின்னு அது எல்லாத்தையும் முன் வச்சு தான் நாங்கள் வாக்கு கேட்டோம். அதாவது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக அந்த 2 கட்சிகளுமே பணபலத்தை பயன்படுத்திய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். விக்கிரவாண்டி தேர்தல் களத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் குணாநிதி.